பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கலாத்தியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், என் மேல இருக்கிற அழைப்பு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் செயல்படுவது தான் என் மேல் இருக்கிற அழைப்பு. இப்போ கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு தெரிவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு எனக்கு தேவை. இங்கே சொல்லுகிறார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த தேவன் பிரியமாயிருந்தபோது. அவருடையவர்களுக்கு வெளிப்பாட்டை கொடுப்பது தேவனுக்கு பிரியமான காரியம். ஆனால் எல்லாரும் அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இங்கே பவுல் சொல்லுகிறார், அவர் எனக்கு ரகசியத்தை, பரலோக வெளிப்பாட்டை தர, வெளிப்படுத்த என் மேலே பிரியமாக இருக்கிறதை நான் உணர்ந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் என்று சொல்லுகிறார். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணுதல், மாம்சீகமான யோசனை, உலக பிரகாரமான நினைவுகள், யோசனைகள், ஆலோசனைகள், இவைகளுக்குள்ளே தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் வெளிப்படாது. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இவன் ஆல்ரெடி சனகரிப் சங்கத்தில் முக்கியமான ஒரு நபர். போய் அந்த கூட்டத்தில் இந்த காரியத்தை வைத்திருக்கலாம். இவனை விட நிறைய சீனியர்ஸ் இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் போய் சொல்லியிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லலை. ஏனென்றால் அவன் எதை புரிந்து கொண்டான் என்றால், தேவன் எனக்கு தம்முடைய காரியத்தை வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் மாம்சீகமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது. மாம்ச யோசனை, மாம்சீக ஆலோசனை, உலக பிரகாரமான காரியங்கள் எனக்கு அந்த காரியத்தை தடுத்து விடக்கூடாது. எனவே அதில் கவனமாக இருந்து என்ன செய்கிறான் என்றால், தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறான். கர்த்தர் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி அமர்ந்திருக்கிறான். அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும்போது பவுல் சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று. அவனுக்கு அந்த பரம தரிசனம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்லுவார் தம்முடைய பாடு மரணங்களை குறித்து. அப்பொழுது பேதுரு சொல்லுவான், இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது என்று. உடனே இயேசு அவனை கடிந்து கொள்ளுகிறதை மத்தேயு 16 பார்க்க முடியும். கடிந்து கொண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவர் அதிகமாய் சீஷர்கள்ட்ட பேசினது பாடு மரணத்தை குறித்து. ஆனால் அந்த காரியத்தை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லாமலே இருந்தது. ஏன் இல்லாமல் இருந்ததென்றால், அவர்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காதபடியினாலே. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவனுடைய வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்ம மேலே இருக்கிற அழைப்பை குறித்த தேவ வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய நினைவுகள் தேவனுக்கு ஏற்றவைகளாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து அந்த சிந்தனை நம்மில் ஓங்கி இருக்கும் வரைக்கும் நாம் சீஷர்களாய் இருந்தாலும், ஏன் பேதுரு, யோவான், யாக்கோபாய் இருந்தாலும் கூட அவருடைய காரியத்தை குறித்ததான அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது, ஆண்டவருடைய காரியங்கள் நமக்குள்ளே செயல்படும் போது அல்லது நமக்கு தெரியப்படுத்தும் போது அதை தேவ சமூகத்தில் வைத்து ஜெபிக்க பழக வேண்டும். அதை மாம்சீகமாய் உலக பிரகாரமாய் நாம் அதை யோசிக்கும் போது அது நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். இயேசு சொன்னார் அல்லவா, ஆண்டவருடைய காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லியிருக்கிறது அல்லவா, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ
ஆமேன். அப்படி என்றால் நாம் நினைக்கிறதெல்லாம் இந்த கீழானவைகளாய் தான் இருக்கிறது. அவருடைய காரியங்கள் எல்லாம் மேலானவைகளாய் இருக்கிறது. எனவே தான் நம் மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் இடம் கொடுக்கும் போது அந்த வெளிப்பாடு நமக்கு கிடையாமல் போகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தை குறித்து சீஷர்களிடத்தில் சொல்லாமல் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சுவிசேஷங்களை படிக்கும்போது சீஷர்கள்ட்ட அதிகமாக பேசினதே பாடு மரணத்தை குறித்து தான். அதை குறித்து ரொம்ப பேசியிருப்பார். ஆனால் அவங்களுக்கு புரியலை. ஏன் புரியலை அப்படின்னா, சீஷர்களுடைய ஆரம்ப நிலையை பார்த்தா அவங்க மாம்ச எண்ணங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்ததை பார்க்க முடியும். எனவே தேவ வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். மாம்சீகமாய் பல எண்ணங்கள் நமக்குள்ளே எழும்பும். எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறையாக்கி ஆண்டவரிடத்துல நம்மை வெறுமையாக்கி, ஆண்டவரே எனக்கு உம்முடைய காரியத்தை கிருபையாய் வெளிப்படுத்தும் என்று நாம் விட்டு கொடுக்கும் போது, தாழ்த்தும் போது கர்த்தர் அதை கிருபையாய் நமக்கு வெளிப்படுத்தி அந்த அழைப்பில் நம்மை உறுதியாய் நிற்க நடக்க பண்ணுவார். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. நாங்களும் மாம்சத்துக்கு இரத்தத்துக்கு இடம் கொடாமல் பவுலை போல் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து உம்மிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.